கடந்த ஒரு சில வருஷமா சூர்யா and அவங்க குடும்பத்தை ஒரு சில பேர் வேணும்னே டார்கெட் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு வாலாஜாபேட்ல இருந்து தீபக் கேட்டிருக்காரு. கடந்த சில வருடங்களாக குறிவைத்து சூர்யா மீதும் ஜோதிகா மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது அப்படின்றது உண்மைதான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ரஜினிகாந்த் சார் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, ஆனா சுருட்டு பிடிக்கிறாரு. சத்யராஜ் சார் இதுக்கப்புறம் நான் ரஜினிகாந்த் சாரோட நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, ஆனா கூலி படத்துல அவங்க ரஜினிகாந்த் சாரோட நடிச்சிருக்காரு. இவங்க கொள்கையை மாத்திக்கிறதுக்கான காரணம் கலையை வளர்க்கறதுக்கு தானேன்னு சவுதியில இருந்து பாபு கேட்டிருக்காரு. சிவாஜி கணேசன் போன்ற பெரிய நடிகர்களோடு இனி இணைந்து நடிக்கவே கூடாது அப்படின்ற கொள்கையில் இருந்தவர் தான் சிவகுமார். அப்படிப்பட்ட முடிவோடு அவர் இருந்த காலகட்டத்தில் தான் பசும்பொன் படத்திலே சிவாஜியோடு இணைந்து நடிக்க அவரை சந்தித்தார் பாரதி ராஜா. பாரதி ராஜாவோட படத்தில் அது வரைக்கும் சிவகுமார் நடித்ததில்லை. இனி அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. அதனால் என்னுடைய கொள்கையை உடனடியாக மாற்றிக்கொண்டு அந்த படத்தில் நடிக்கிறது அப்படின்னு நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு சிவகுமார் பல பத்திரிகை பேட்டிகளில் சொல்லியிருக்கார். அது மாதிரி தான் இதுவும். சில முடிவுகள் மாறுவதற்கு சில மனிதர்கள் காரணமாக இருக்காங்க, வேறு சில முடிவுகள் மாறுவதற்கு காலம் காரணமாக இருக்கிறது.